ஹாய், திஸ் இஸ் சத்யபாமா. நான் ட்ரிச்சியில் தான் இருக்கேன். லைசன்ஸ் எடுத்துகிட்டு ரொம்ப நாளாக வந்து கார் ட்ரைவ் பண்ணாமல் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பிரபாகரோட ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கவும் ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பிரபாகரோட டிரைவிங் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்கில்ஃபுல்லாக இருக்கும். எந்த டைப் ஆஃப் கார்ஸ், என்ன ஒரு மெக்கானிசமாக இருந்தாலும் நமக்கு மெக்கானிசத்தோட சேர்த்து கார் எப்படி டிரைவ் பண்ணணுன்றத சொல்லுவாங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சைட்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அண்ட் நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் எப்படி ஏறணும், எப்படி இறங்கணும் அப்படின்றதையும் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. மோர் தென் ஒரு ஃபீஸ் வாங்கணும் இல்லை சொல்லிக் கொடுத்தோன்றதை தாண்டி ஒரு பேஷனேட்டாக வந்து அவங்க ஃபுல்லாக கற்று முடிக்கிற வரைக்கும் வந்து அதை பண்ணி கொடுப்பாங்க நமக்கு. ஆக்சுவலி இப்போது ஒரு விமன் இருக்கோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் விமன், ஒரு ஆண்டர்ப்ரினராக இருக்கேன். என்னோட ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு போகணும் வரணுன்ற ஒரு சுச்சுவேஷனை தாண்டி நான் வந்து செல்ஃபாக கார் எடுத்துகிட்டு என்னோட ஒர்க்குக்கு போகிறது வர்றது எல்லாமே வந்து என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் இப்போ வெளியில் ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம வந்து கூப்பிட்டு நம்மளை பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு இடத்துக்கு போகிறத தாண்டி நானே வந்து செல்ஃபாக கார் எடுத்துகிட்டு பசங்களை வச்சுட்டு அவங்கள பிக்கப் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிற அளவுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கு. என்னோட அம்மா சிக் மதராக இருந்தாங்க. அப்போ மிட் நைட்டில் ஏர்லி மார்னிங்கில் அப்போல்லாம் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது நான் யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் என்னோட கார் எடுத்துகிட்டு நானே அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நான் ப்ரௌடாக போய் ஃபீல் பண்ணேன். அதுக்கு உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பிரபாகரோட வே ஆஃப் டீச்சிங் அண்ட் த மெத்தடாலஜி ஆஃப் டிரைவிங் எப்படி பண்ணணுன்றது வந்து ஒரு யூனிக்காக இருக்கும். டிரைவிங் சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படி இந்த இடத்துல எப்படி டர்ன் பண்ணணும், எப்படி ஏறணும், எப்படி இறங்கணும், எந்த கியரில் எந்த இடத்துல வந்து இந்த கியரில் போகணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளால எந்த தப்பும் இல்லாமல் நம்மளால ஈஸியாக அந்த எவ்வளோ பெரிய டிராஃபிக்காக இருந்தாலும் என்ன மாதிரியான ரோடு இருந்தாலும் அதெல்லாம் வந்து பிரபாகர் வந்து சொல்லி கொடுத்து தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து எல்லாத்துலேயுமே போக ஆரம்பித்தேன். ஸோ என்னை மாதிரி நீங்களும் இண்டிபெண்ட்டாக ஒரு செல்ஃபாக வந்து கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் கார் எடுக்கணும் அப்படின்னா கால் பிரபாகர் அண்ட் ட்ரைவ் வித் பிரபாகர். தேங்க்யூ.